கோடெக்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபைல், ஸோ சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் டேட்டாவில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நிக் நேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நேமை அப்படியே இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது டேட் ஆஃப் பர்த் காட்டும். டேட் ஆஃப் பர்த்தில் ரிவர்ஸ் ஆரமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்போ வருதோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி செட் கொடுத்துக்கோங்க. ஸோ அது நீங்கள் ரிவர்ஸில் தான் வந்தாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்போ கரெக்டாக வருதோ ஸோ நீங்கள் அப்போ செட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது செட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற 12 டிஜிட் நம்பரை ஆதார் கார்டுன்ற ஆப்ஷனில் எனேபிள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ்ன்ற ஆப்ஷனில் உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்துருக்க அட்ரஸ் அப்படியே கொடுத்துக்கோங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைடாக இருக்கும். அது வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா ரீசெண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரீசெண்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஜிமெயிலுக்குள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தி இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும்.